அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹாலத் அகாடமி. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2022 நடந்துட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 1 தானே, இது எப்படி குரூப் 4க்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து குரூப் 4 லெவலில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து அதோடைய அப்டேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் வந்து குரூப் 1 லெவலுக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு ரைட் விட்டுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு. என்னது? கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சின். இதுதான் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட் புகையில் இருக்கிற முதல் நிலை மாசுவாக வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பந்தை மேலே எறியும் போது அது வந்து மேலே செல்கிறது. அப்பொழுது பந்தில் கீழ்கண்டவாறு எது வந்து அதிகரிக்கின்றது? ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிலையாற்றல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து உந்தம்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து ஏக்க ஆற்றல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏ, ஒன்று மட்டும். ஏன் அப்படின்னா, ஒரு பந்து வந்து நம்ம மேலே வந்து எறிகிறோம். அப்போ அதனுடைய நிலையான ஆற்றல் வந்து எது வரைக்கும் வந்து அந்த நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது வரைக்கும் போயிட்டு மீண்டும் வந்து இயல்பு நிலைக்கு வந்து மாறிடுது. அது வந்து ஒரு சாத்தியமான ஆற்றலாக இருக்குது. ஸோ அதனால் ஒன்று மட்டும் சரி என்பதே வந்து கரெக்ட். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஷின் வந்து சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் ஜனத்தொகையை வந்து சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை வந்து குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை வந்து உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாம்பே கொடுத்துருக்காங்க. அதாவது சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் ஜனத்தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை உணர்த்துகிறது. மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போக நேரிடும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கொஷின் வந்து என்ன? டிஎன்ஏவை 2 இழையாக பிரிப்பதில் ஏற்படும் நொதி வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நொதி தான் வந்து டிஎன்ஏவை 2 இழையாக வந்து பிரிப்பதில் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. ஓகேங்களா? அடுத்த கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் வந்து உறிஞ்சப்படும் போது இது வந்து எதை வந்து தூண்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல் இயக்கம் வந்து துவங்குகிறது. அப்போ அந்த செல் இயக்கம் துவங்கும் போது தான் அந்த விதை இருக்குது பார்த்திங்களா, அந்த முதல்நிலை நீர் வந்து உறிஞ்சப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ செல் இயக்கம் துவங்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக அந்த நீர் உறிஞ்சப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆறாவது, ஃபீனாலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட தொகுதிகள் பெற்றுள்ள அமிலம். கொஷின்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு குரூப் 1 கொஷின் பேப்பர். ஸோ இதுக்குண்ட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக்ரிக் அமிலம். இந்த பிக்ரிக் அமிலம் மட்டும்தான் ஃபீனாலை விட வலிமை மிகுவாகவும் இருக்கிறது. அதே டைமில் 3 எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட தொகுதிகளை பெற்றுள்ள ஒரு அமிலமாகவும் காணப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்த கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமாக கருதப்படும் ஒன்று எது? அந்த அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே பழம்பொருள் மீது ஆர்வம், தர்க்க ரீதியான காரணங்கள் வந்து காணல், அடுத்தது வந்து அறிவியல் அறிவு, தத்துவத்துடன் இணைப்பு. ஸோ இந்த தத்துவத்துடன் இணைக்கும் பொழுது தான் அந்த அறிவியல் வரலாற்றினை கற்பதற்கு வந்து ஒரு முக்கியமாக வந்து கருதப்படுகிறது. ஓகேங்களா? எட்டாவது கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழ்காண்பவற்றில் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகளை வந்து நிகழ காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கீழ்காண்பவற்றில் எந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உலக லெவலில் வந்து வெள்ளத்தையோ வறட்சி என்ற வடிவங்களில் வந்து அந்த புவியினுடைய அந்த இயற்கை சுற்றுச்சூழலை வந்து மாற்றிடும். ஸோ அப்படி மாற்ற வந்து வல்லமை பெற்றுள்ளது வந்து இதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது வந்து 9வது கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலி எத்திலீன் கிளைக்கால் அப்படின்றது வந்து என்னென்னா உயிரணு இணைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது 1 மினிட் உயிரணு இணைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பிடி நச்சுகள்ன்றது வந்து 3 பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து 1 மினிட்
இது 1, இது 2. அதுக்கப்புறம் வந்து கிளைபோசைட் வந்து எதை சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா களைக்கொல்லியை சொல்லுது. புரோலின்ன்றது அழுத்த சகிப்புத்தன்மையை வந்து சொல்லுது. ஓகேங்களா. பாலிஎத்திலீன் கிளைக்கால் வந்து உயிரணு இணைவு. பீட்டி நச்சுகள்ன்றது வந்து பூச்சிக்கொல்லி. கிளைபோசைட் வந்து என்னென்னா களைக்கொல்லி. புரோலின் அப்படின்றது வந்து அழுத்த சகிப்புத்தன்மையை வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ 10வது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழ்காண்பவற்றில் எவை சரியான கூற்று. நேனோபாட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நேனோபாட் அப்படின்றது வந்து என்னன்றது இப்போ நம்ம பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நேனோமீட்டர் அளவிலான லோபோ. ஓகேங்களா. அது வந்து கரெக்டு. இவற்றை இரத்த நாளங்களில் வந்து உட்புகுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவற்றை வந்து இரத்த நாளங்களெலாம் உட்புகுத்த முடியாது. அதன் பிறகு இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சுப் பொருட்களை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. இவற்றை உற்பத்தி செய்வது மிகவும் மலிதானது. ஸோ ஆப்ஷன் வந்து பாம்பே இஸ் கரெக்ட். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பே தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன, அடுத்த கொஷின் 11வது கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்பட உள்ள முதல் பணி டேஷ் ஆகும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தில் வந்து சூரிய ஒளி வச்சு தான் வந்து இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேசிய சூரிய ஒளி பணி இதுதான் வந்து கரெக்ட். NSM நேஷ்னல் சோலார் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்தியாவில் இருக்கிற எந்த பல்லுயிர் பூங்கா வந்து ஃபஸ்ட்டு பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த OECMS கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். அதர் எஃபெக்டிவ் ஏரியா பேஸ்டு கன்சர்வேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு சொல்கிறதுனா பாம்பே. ஆரவல்லி பல்லுயிர் பூங்காவில் தான் வந்து இந்த OECMS அப்படின்றது வந்து முதலாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அந்த பூங்காவில் தான் வந்து பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து KVK SMAAE அதுக்கப்புறம் வந்து NSDA ATMA இது வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே பார்க்கறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். தமிழில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷனில் இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷ்லேயே பாருங்கள். ஆன்சர் வந்து 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது SMAE அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். NSDAன்றது வந்து என்னென்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ATMA அப்படின்றது வந்து எதை சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. அப்போது SMAன்றது ரிப்பீட் பண்ணுங்கள். சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். NSDAன்றது வந்து நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ATMAன்றது வந்து அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன. ஸோ அப்போ ராம்சார் தலங்கள்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஏரியாவை நல்லா பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னா இந்தியாவில் வந்து 75 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2022 வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 75 வந்து இருக்குது. இப்போது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து 15வது கொஸ்டின் PM கரிசக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையாகும். இது டேஷில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னா பன்முக இணைவு மல்டி மாடல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ PM கரிசக்தின்றது வந்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறை. அப்போ இது எதில் கவனம் செலுத்துகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பன்முக இணைவு என்பதில் வந்து கவனம் செலுத்துகிறது. அடுத்த கொஸ்டின் கீழ்காண்பவற்றுள் எது பேட்டி பச்சோ என்னும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் நோக்கம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாலின அடிப்படையிலான தேர்வு நீக்கத்தினை தடை செய்தல் இது வந்து நோக்கம்தான். பெண் குழந்தைகளின் வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்து கரெக்டு தான். பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்கேற்பினை உறுதி செய்தல். ஸோ இதுவும் வந்து ஆன்சர் கரெக்டு தான். சம்பந்தப்பட்ட பெண் குழந்தையின் பெயரில் நிரந்தர வைப்பு தொகையை ஏற்படுத்துதல் இது வந்து கிடையாது. ஸோ இது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4th ஒன்லி மட்டும் தவறாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா
கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையில் முன்னுரிமை படிநிலை பட்டியலை கண்டறிக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை நம்ம ஆர்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கொடுத்துருக்காங்க, மத்திய அமைச்சரவை செயலர் கொடுத்துருக்காங்க, தலைமை இராணுவ அதிகாரி கொடுத்துருக்காங்க, அதன் பிறகு மக்களவை துணைத் தலைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தான் வருவார். ஓகேங்களா? யார் வருவார்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வருவார். அப்புறம் யார் வருவார்னா மக்களவை துணைத் தலைவர் வருவார். மக்களவை துணைத் தலைவர் வருவார். அதன் பிறகு மத்திய அமைச்சரவை செயலரும், அதன் பிறகு தலைமை இராணுவ அதிகாரியும் வருவார். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த முன்னுரிமை படிநிலை பட்டியலின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டது. அடுத்தது 18வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சூரிய ஆற்றல் பயன்பாடுகளில் பொதுவாக உள்ள சவால்களை தீர்ப்பது குறித்து கூட்டாக விவாதிக்க உருவான சூரிய வளம் மிகுந்த நாடுகளின் கூட்டமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, ISA, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அடுத்த கொஷின் 19வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற பின்வரும் இந்திய மகளிரை காலவரிசைப்படி முறைப்படுத்துவோம் அப்படின்ற எந்தெந்த வருடத்தில் ஒலிம்பிக்கில் அவங்க பட்டம் பெற்றிருப்பாங்க, அது காலவரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது அப்போ இருந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரியான கொஷின்ஸ் இப்போ பார்த்துங்க. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா C கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கர்ணம் மல்லேஸ்வரி, அடுத்தது சைனா நெவால், அதன் பிறகு ஷாஷி மாலிக், 4வது லவ்லீனா பொர்கோகெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 20வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது. அது என்ன? பால்மர் குறியீடு எந்த இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையதுன்னா வறட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வறட்சியோடு தொடர்புடையது தான் இந்த பால்மர் குறியீடு. அடுத்தது 21வது கொஷின் என்னன்னா, மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ரிலேட்டட் டு இஸ்ரோ. இஸ்ரோவோட கரெக்டாக இருக்கிறது தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பொருத்தணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழில் பாருங்கள், URSC இது இஸ்ரோவின் விஷுவல் ஸ்பேஸ் மியூசியம், ITTP இஸ்ரோவுடைய துணைக்கோள் நிலையம், அப்புறம் ஸ்பார்க் பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல், அப்புறம் யுவிகா இஸ்ரோவின் பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி. இது அப்படியே இங்கிலீஷில் பாருங்கள், அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, URSC இஸ்ரோவின் சேட்டலைட் சென்டர், ITTP இதுக்கு ஆன்சர் என்னென்னா இஸ்ரோவின் சேட்டலைட் சென்டர், ITTPக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபார் இஸ்ரோ ஸ்டாஃப், ஸ்பார்க் அப்படின்றது இஸ்ரோ விஷுவல் ஸ்பேஸ் மியூசியம், அடுத்தது யுவிகா அப்படின்றது தான் ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பொருத்தி ஈஸியாக மனசில் ஞாபகம் வச்சுங்க. URSCன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இஸ்ரோவுடைய துணைக்கோள் நிலையம், இஸ்ரோவுடைய துணைக்கோள் நிலையம். ரெண்டாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ITTPன்றது இஸ்ரோவுடைய பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி, ஸ்பார்க்ன்றது இஸ்ரோவுடைய விஷுவல் ஸ்பேஸ் மியூசியம், யுவிகான்றது பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன, இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 டேஷ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது. ஸோ முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802 தொடங்கியிருக்கு. மட்ராஸில் தொடங்கியிருக்குங்க. எங்கே தொடங்கியிருக்கு? மெட்ராஸில் தொடங்கியிருக்கு. அடுத்த கொஷின் என்னென்னா, கரோலின் பெட்டோசி, மோர்டன் மெல்டன் மற்றும் பேரி ஷாக்லர்ஸ் 2022 வேதியியலுக்கான எதற்காக நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. ஸோ 2022 வேதியியலுக்காக நோபல் பரிசு பெற்றவங்க இவங்க தான். ஆனால் எதற்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதற்காகனா கிளிக் கெமிஸ்ட்ரி மற்றும் பயோ ஆர்கானிக்கல் கெமிஸ்ட்ரியின் வளர்ச்சிக்காக அந்த ஆய்வு பண்ணி அவங்க வெற்றி பெற்றதன் காரணமாக 2022க்கான நோபல் பரிசினை பெற்றிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெட்டோசி, கரோலின் பெட்டோசி, மோர்டன் மெல்டன், அப்புறம் பேரி ஷாக்லஸ் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் 24வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேரட் கமல் விளையாட்டு வீரர். அவர் எந்த விளையாட்டுக்கு
எந்த விளையாட்டு வந்து விளையாடிட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. ஸோ ஷாரட் கமல் வந்து இந்த பக்கம் அப்படியே பார்த்துங்க. ஷாரட் கமல், லக்ஷயா சென், மீராபாய் சானு, நிக்கட் ஷரீன். ஓகேங்களா. இங்கே குத்துச்சண்டை, பளுதூக்குதல், மேஜை பந்து, பூப்பந்து. ஸோ ஷாரட் கமல் வந்து பார்த்தீங்கன்னாலே மேஜை பந்தில் வருவார். லக்ஷயா சென் அப்படின்றவர் வந்து எதில் வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூப்பந்தில் வருவாங்க. மீராபாய் சானு வந்து பளுதூக்குதலும், நிக்ஷட் ஷரீன் குத்து சண்டையிலும் வந்து வருவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, பாம்பே வரும். அடுத்தது வந்து 25th கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றில் எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுவதில்லை. ஸோ அப்போது இந்த மனிதவள மேம்பாடு HDIயில் வந்து வராத்து வந்து இதுன்னு பண்ணால் வாழ்நாள் கால அளவு, கல்வி குறியீடு, தனிநபர் வருமானம், நுகர்வோர் விலை குறியீடு. ஸோ இந்த நுகர்வோர் விலை குறியீடு வராது. ஓகேங்களா, இந்த 3 வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் இது பார்த்துங்க. 26வது கொஷின், நம்பிக்கை இணையம் என்னை தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அபவுட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ஐன்றது வந்து நம்பிக்கை இணையம். தமிழில் பாருங்கள், நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் பற்றியது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா, மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு வந்து ஏற்படுத்துறதா வந்து இருந்தது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்பிக்கை இணையத்துடைய தமிழ்நாடு அரசு திட்டத்தை பற்றி இதை வந்து சொல்லுது. ஓகே. அடுத்த கொஷின் வந்து 27வது கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் கரெக்ட். ஓகேங்களா. எது வந்து கரெக்டுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ HYV அதிக விளைச்சல் தரும் வகைகள், MSP அதிக ஆதரவு விலை, PDS பொது விநியோக முறை, IPM ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி மேலாண்மை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னால் பாம்பே இஸ் கரெக்ட். ஓகேங்களா. 1, 3 தான் வந்து கரெக்ட். 1 வந்து அதிக விளைச்சல் தரும் வகைகள், PDSன்றது பொது விநியோக முறை. ஸோ அப்போ இதோட அப்ரிவேஷன் வந்து பார்த்துங்க. HYCன்றது ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ், இது வந்து கரெக்டு. PDS வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ன்றது வந்து கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எய்ம்ஸ் அட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சாகுபடி பரப்பு அதிகரிக்க செய்தல், தொடர்ந்து நிலத்தை வந்து சாகுபடிப்புக்கு வந்து கொண்டு வருதல், புதிய பயிர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பயிர் முறையை வந்து மாற்றுதல், அதன் பிறகு வந்து நீர் ஆதாரத்தை வந்து பெருக்குதல். ஸோ சாகுபடி பரப்பை வந்து அதிகமாக்கணும் சொல்லிட்டு சொன்னது கரெக்ட். தொடர்ந்து நிலத்தை வந்து சாகுபடிப்புக்கு கொண்டு வருதுன்றது கரெக்ட். ஆனால் புதிய பயிர்களை வந்து அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக பயிர் முறையை மாற்றுதல் என்பது தவறு. நீர் ஆதாரங்களை வந்து பெருக்குதல். ஸோ ஆப்ஷன் 1 to 4 வந்து கரெக்ட். ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 29வது கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோவிங் கீழ்கண்டவற்றை வந்து பொறுத்துகன்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 1997, 98, 2006, 2009 இன்னாண்ட பக்கம் வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், வருமுன் காப்போம் திட்டம், சமத்துவபுரம், நமக்கு நாமே திட்டம். எந்தெந்த ஆண்டு வந்து எந்தெந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது கேட்டிருக்காங்க. ஸோ 1997 கலைஞர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சமத்துவபுரம் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருப்பார். 1998 நமக்கு நாமே திட்டம்ன்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2006 வந்து வருமுன் காப்போம் திட்டமும், 2009 வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டமும் வந்திருக்கும். ஸோ 3, 4, 2, 1ன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் வந்து, இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் வந்து உறுதி செய்வது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமஸ்தே அப்படின்ற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உறுதி செய்திருக்கும். எதுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுடைய பாதுகாப்பையும் மதிப்பையும் வந்து உறுதி செய்வது வந்து நமஸ்தே. ஓகேங்களா. இது ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. துப்புரவு பணியாளர்களை வந்து நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை வந்து கொடுக்குறோம், மதிப்பு வந்து கொடுக்குறோம். ஸோ நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 31வது கொஷின் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜருடைய வெண்கல சின்னங்கள் வந்து வார்க்கப்பட்டதுன்னா சோழர் காலத்தில் தான் வந்து அந்த மாதிரி வந்து வார்க்கப்பட்டது. அடுத்தது வந்து பொறுத்துக, பின்வரும் சட்டங்களை அதனோடு தொடர்புடைய ஆண்டுகளோடு வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மதராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம். இது வந்து 1873 வந்து கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு வனச்சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1882 வந்து கொண்டு வரப்பட்டது. வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது வந்து எப்போ கொண்டு வரதுன்னா 1980 வந்து கொண்டு வரப்பட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ 4, 1, 2, 3 வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது வந்து 33வது கொஷின். ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் வந்து எது வந்து உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க.
ஸோ இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் வந்து யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஆனால் கிடையாது, இன்னொருத்தர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஒரு பெண், இந்திய பெண் தான். ஓகேங்களா. அடுத்தது வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர்னால் இவங்க கரெக்டு. ஓகேங்களா. அடுத்தது வந்து மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்ட், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து சட்டசபையினுடைய முதல் பெண் தலைவராகவும் அவர் வந்திருக்கார். ஸோ ஆப்ஷன் வந்து பாம்பே. 2, 3, 4 தான் வந்து கரெக்ட். அடுத்தது வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2016 சிறப்பு அம்சம் வந்து என்ன அப்படின்னா 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து கொடுக்கணுன்றது தான் அதோடைய இது பார்த்தாலே வந்து போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்த கொஷின் 35வது கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா மருது சகோதரர்கள். ஓகேங்களா. அதன் பிறகு மருது சகோதரருடைய தம்பிலாம் வந்து இவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. ஏன்னா அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இறந்துருவார். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் யாருன்னா செவத்தையாலாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்லாம் வந்து இவர் உதவியாக இருப்பார். வேலுநாச்சியாருக்கு வந்து சிவகங்கையை மீட்டு கொடுத்ததில் வந்து மருது சகோதரருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது. பூலித்தேவர் தான் முதல்ல வந்து பாளையக்காரர்கள் வந்து போரை வந்து ஏற்படுத்தியவர் வந்து யாருன்னா பூலித்தேவர் தான். அடுத்தது வந்து 36வது கொஷின். ஸோ 36வது கொஷின் வந்து பெயர் தொடர்புடையதோடு கேட்டிருக்காங்க. சுவாமி சகஜானந்தா, MC ராஜா, பண்டிட் அயோத்திதாசர், வீரசேலிங்கம். ஓகேங்களா. அப்போ அது வந்து அவங்க ஏற்படுத்திய பத்திரிகைகள் அல்லனா அவங்க ஏற்படுத்திய இயக்கங்கள். ஓகேங்களா. இதிலிருந்து அவங்களுடைய தொடர்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுவாமி சகஜானந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நந்தனார் கல்விக் கழகமா, சுவாமி வந்து நந்தனார் கல்விக் கழகம் வந்து வருகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுவாமி சகஜானந்தா வந்து நந்தனார் கல்விக் கழகம். அடுத்தது வந்து MC ராஜா. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அப்ரஸ்ட் இண்டோஸ் அப்படின்றது ஒன்று ஏற்படுத்தியிருப்பார். அது வந்து பத்திரிகை. ஓகேங்களா. அது வந்து பண்டிட் அயோத்திதாசர் வந்து தமிழன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து ஏற்படுத்தியிருப்பார். வீரசேலிங்கம் வந்து விதவை இல்லாமல் வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஸோ 3, 1, 2, 4 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது 37வது கொஷின். எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக வந்து இருக்கிறது? கூற்றில் கொடுத்துருக்காங்க. கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு வந்து பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தாங்க. ஓகேங்களா. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. இது ஆர் வந்து ஏவை வந்து விளக்குகிறது. ஓகேங்களா. 38வது கொஷின் வந்து என்ன அப்படின்றது பார்க்குறோம். ஸோ பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பெற்றுள்ளதுன்னா IIT சென்னை தான். ஓகேங்களா. இதில் ஏன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக பாருங்கள். அது இல்லாமல் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வந்து IIT IIM பற்றி கல்வி குழுக்களை பற்றி என கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் வந்து பார்க்கலாம். 39வது கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, அதாவது எந்தெந்த நிலத்திற்கு எந்தெந்த தெய்வம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குறிஞ்சி அப்படின்னாலே முருகர் வந்துடுவாரா. ஸோ முல்லைக்கு வந்து யார் வருவார்னா பெருமாள் வருவார். ஸோ 2வது. 3வது வந்து மருதத்துக்கு வந்து இந்திரன். 4வது வந்து காளி. ஸோ ஆன்சர் வந்து 2, 4, 3, 1. ஓகேங்களா. சி. அடுத்தது வந்து 40வது கொஷின். காந்தியடிகள் வந்து சபர்மதி என்னும் இடத்தில் வந்து ஒரு ஆசிரமத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அதேபோல் ராஜாஜி வந்து தமிழகத்தில் ஒரு ஆசிரமத்தை உருவாக்கியிருக்காரு. எங்கே உருவாக்கியிருக்காருனா திருச்செங்கோடு என்னும் இடத்துல வந்து ராஜாஜி வந்து ஒரு ஆசிரமத்தை உருவாக்கியிருக்காரு. அப்போ இதில் இன்னொரு கொஷின் என்ன, இதிலே ஒரு கொஷின் இருக்குது. சபர்மதி என்னும் இடத்துல வந்து காந்திஜி வந்து ஒரு ஆசிரமத்தை வந்து நிறுவியிருக்காரு. ஓகேங்களா. 41வது கொஷின் வந்து இருக்குது. பின்வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றி உண்மையான கூற்று வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்த்த சங்கத்தை வந்து 1865 ஆரம்பித்தார். கரெக்டு. ராமலிங்க அடிகள் வந்து ஜாதிய முறைக்கு எதிராக இருந்தார். கரெக்டு. ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்ம சாலையை வந்து நிறுவினார். இதுவும் கரெக்டு. ஸோ 1, 2, 3 வந்து உண்மையானது. ஓகேங்களா. அடுத்து 42வது கொஷின். பொருந்தார இணையை வந்து கண்டறிக. பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்றது இது பண்ணியிருப்பார். சுகுண சுந்தரி வந்து நடேச சாஸ்திரின்னு இருக்கிறாங்க. இது வந்து தவறுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கமலாம்பாள் சரித்திரம் வந்து ராஜமையர். பத்மாவதி சரித்திரம் வந்து மாதவையா வந்து எழுதியிருக்கார். கமலாம்பாள் சரித்திரத்தை ராஜமையர் வந்து எழுதியிருக்கார். பிரதாப முதலியார் சரித்திரம் வந்து வேதநாயகம் பிள்ளை வந்து எழுதியிருக்கார். ஓகேங்களா. இப்போ சுகுண சுந்தரியை வந்து இந்த நாடகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து யார் வந்து எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ
சுகுண சுந்தரி, இல்லைன்னா நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன், நான் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். அடுத்தது 43வது கொஸ்டின் வந்து என்ன, ஈரோட்டில் வந்து 1921ஆம் ஆண்டு ஈவேரா வந்து தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியலில் வந்து ஈடுபாடு வந்து போராட்டம் வந்து நடத்தினாருங்க. அப்போது 2 பெண்கள் வந்து அவருடன் சேர்ந்து மறியலில் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலாக கைது செய்யப்பட்டவர்கள். அவங்க யார்? ஒன்று வந்து புக்கிலே வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இன்னொன்று வந்து யாருன்ட்டு நீங்கள் இப்போ அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மூவலூர் ராமாமிர்தமையார், நாகம்மையார் கண்ணம்மாள் மற்றும் முத்துலட்சுமி ரெட்டி, மணியம்மையார் மற்றும் நாகம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னு சொல்லுதுன்னா நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள், ஓகேங்களா. அடுத்தது வந்து அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல்ல கைது செய்யப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படின்றவங்க இருப்பாங்க, அதையும் பார்த்துக்கு. அடுத்த கொஷின் 44வது கொஷின், சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை வந்து தேர்ந்தெடுக்கவும், ஓகேங்களா. நிழல் தாங்கல்கள் அப்படின்றது எழுதினவர் வந்து வைகுண்ட சுவாமி தான். இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம், சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார் தான். சுயமரியாதை அறம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுயமரியாதை அறம் அப்படின்றத வந்து யாருன்னு தெரியல. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 3 வந்து இதில் கொடுக்கல. ஸோ அதனால் இது ஒமிட் பண்ணுங்கள். 1 கொடுத்துருக்காங்களா, 1 2 1 3. ஸோ ஆன்சர் வந்து 1 3, ஏ தான் கரெக்ட், ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்து 45வது கொஷின் என்னது, இது வந்து திருக்குறள், ஓகேங்களா. கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தேர்வு செய்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களில் வந்து முயன்று தோல்வி அடைவது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா, காண முயலெய்த அம்பின் யானை படைத்த வேல், அதாவது யானைக்கு குறி வச்சு தோத்தாலும் பரவாயில்ல, முயலுக்கு குறி வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்தது வந்து 46வது கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட்டியல் 1இல் உள்ள நூல்களை பட்டியல் 2இல் உள்ள நூலாசிரியர்களுடன் பொருந்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உலகம் சுற்றும் தமிழன், ஞானரதம், தண்ணீர் என் கதை, இன்னாண்ட பக்கம் தேசிய கவி, சுவாமிநாதன், வே ராமலிங்கனார், ஏ கருப்பனார். ஸோ உலகம் சுற்றும் தமிழன் வந்து யாருன்னா ஏ கருப்பன், ஓகேங்களா. ஞானரதம் வந்து யாருன்னா தேசிய கவி 1 2. அடுத்தது வந்து தண்ணீர் வந்து சுவாமிநாதன் 3வது. அடுத்தது வந்து என் கதை வந்து ராமலிங்க அடிகளார் சொல்லுவோம்ல அவர். ஸோ இதுதான் வந்து இதுக்குண்டான ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து 47வது கொஷின். 47வது கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாறிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன். இது வந்து யாருக்கு உரைத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் வர ஒரு லைன். ஸோ மணிமேகலா தெய்வம் இருக்கு வந்து உதயகுமாரனுக்கு வந்து உரித்தது. மாறிவரம் கூறின் மண்ணுயிருக்கு இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து 48வது கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமை என்று எடுத்து கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்கிறாங்க, திருமூலர் தான். நிலையாமையை எடுத்து கூறியவர் திருமூலர், ஓகேங்களா. அடுத்த கொஷின் 49வது கொஷின், கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை வந்து தெரிவு செய்க. பலகுடை நிழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர், இவ்விரண்டு வருவிகளும் எதை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உழவரின் பெருமையா அதை பற்றி வந்து சொல்லுது, ஓகேங்களா. எதை பற்றி சொல்லுதுன்னா உழவரினுடைய பெருமையை வந்து சொல்லுது. அடுத்தது 50வது கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவ்வழி நல்லவர் வாழிய நிலனே. மேற்காணும் புறநானூறு பாடலில் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகிறதுனா ஆடவருடைய ஒழுக்கத்தை வந்து அடிப்படையாக வந்து இதில் கூறுகிறது, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மொத்தம் 50 கொஷின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மீதமுள்ள கொஷினை வந்து அடுத்த பார்ட்டில் வந்து பார்ப்போம், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளையிலிருந்து இன்னும் டீட்டெயில்டாக அந்த ஆப்ஷன்லேருந்து இன்னும் என்னென்ன நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வரும். வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஆல்.